எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக சோனாக்ஷி சின்ஹா அப்புறம் ஜோதிகா இவங்களுடைய நடிப்பில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். இப்போ இந்த படம் பார்த்த அனுபவத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனாக்ஷி சின்ஹா ஒரு லாயராக இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அதுலேயே மிகப்பெரிய லாயராக இருக்கிறாரு. ஒரு சிட்டிங்கே பல லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாயராக இருக்கிறாரு. அவர் அட்டன் பண்ண எந்த கேஸுமே இது வரைக்கும் அவர் தோத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயர் அவர். இப்போ பொண்ணுக்கு அப்பா ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. நீ கண்டினியூஸா ஒரு 10 கேஸ் ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டானா நீ என்னோட கம்பெனிலே என்னோட பார்ட்னராகவே என் கூடயே நீ ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சை கொடுக்குறாரு. இந்த சேலஞ்சை சோனாக்ஷி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கேஸாக ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. 9 கேஸ் ஜெயிச்சிடுறாங்க. 10வது கேஸ் ஒரு அந்த ஏரியாலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரருடைய கேஸ் வருது. அந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் கேஸ் மாதிரி, முடிஞ்ச கேஸ் மாதிரி தான். யார் கொலையாளி அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச ஒரு கேஸுக்கு அட்டன் பண்ணுற வாய்ப்பு சோனாக்ஷி கிடைக்குது. ஆனால் இது இவருடைய ஆப்போனண்ட்டாக யார் வராங்கன்னா, சோனாக்ஷியோட அப்பாவே நிற்கிறாரு ஆப்போனண்ட்டாக. இப்போ அப்பாவை ஜெயிச்சாக வேண்டிய சூழ்நிலை வருது. 10வது கேஸை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கும் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக எடுத்துருக்குறாங்க. ஜோதிகா இந்த கோர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டே காசு வாங்கிட்டு இந்த சோனாக்ஷிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டராக வராங்க. அவங்களோட ஃபேமிலி அதெல்லாம் காமிச்ச விதங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. சோனாக்ஷி கொடுத்த கேரக்டரை சரியாக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன நோக்கம் அப்படின்னு காமிச்சதுக்கே 1 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து செகண்ட் ஹாஃபில் ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவோ அங்கங்கே போய்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கிரிட்டிக்கலாக மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிச்ச மாதிரி கேஸ்லாம் நிறைய இருக்கவே இருக்காது. ஒரு ஆவரேஜாக அப்படியே ஸ்லோவாகவே போயிட்டுருக்கும். சீட்டேஜ் மூமெண்ட்டாக அப்படி எதுவுமே பெருசாகவே எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அடுத்து ஜோதிகா எதுக்கு ஒரு சின்ன கேரக்டரில் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த 10வது கேஸ் காமிச்ச விதம், அது போகிற விதம்லாம் பார்க்கும்போது அப்போ எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இடங்களில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு ஆவரேஜான வாட்ச். டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு படமாக அந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 2 மணி நேரம் ஓடுது. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.